வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரு ப்ரீவியஸ் இயர் டெட்டு கொஸ்டின் பேப்பர் தான். 15ஆம் தேதி ஓகேங்களா. ஸோ 15ஆம் தேதி நடந்த கொஸ்டின் பேப்பரு. இது வந்து 4-1 செக்ஷனுக்கான கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா. 15 4-1க்கான கொஸ்டின் பேப்பரு. ஸோ வாங்க 15/10/2022 ஓகே இந்த டேட்டில் நடந்த 4-1 கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் பெரும் பெயர் ஓகேங்களா. பஞ்சாப் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறுவடை திருநாள் வந்து என்ன பேரில் வந்து கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பஞ்சாப் மாநிலத்தில் வந்து என்ன பேர். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டை எழுதி பார்த்துட்டு கீழே உங்கள் ஸ்கோர் 30க்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க ஓகேங்களா. ஸோ அதுமாரி அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதுன மாதிரி இருக்கும், கொஸ்டினும் பார்த்த மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி லோரி. வெற்றி வேர்க்கையின் ஆசிரியர். வெற்றி வேர்க்கையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதிவீர ராமபாண்டியர். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது என்ன? அந்த பெஸ்ட் லைப்ரரியனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க? ஆன்சர் ஆப்ஷன் பி டாக்டர் சாரா அரங்கநாதன் விருது. ஓகே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சாரா அரங்கநாதன் விருது. காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? காளமேக புலவரினோட இயற்பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரதன். இன்கேஸ் வீடியோஸ் வேகமாக போச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வீடியோ நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. தாழ் பூந்துரையில் பயின்று வரும் இலக்கண குறிப்பு. தாழ் பூந்துரை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயின்று வரக்கூடிய இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி வினை தொகை. இன்று நாம் திறன்பேசியில் உள்ள நேவிகேஷன் என்ற ஆங்கில சொல் டேஸ் என்ற தமிழ் சொல்லின் திரிபு ஆகும். இன்று நாம் திறன்பேசியில் உள்ள நேவிகேஷன் ஸ்மார்ட் போனில் கூடிய இந்த நேவிகேஷன் என்ற ஆங்கில சொல்லானது டேஸ் என்ற தமிழ் சொல்லின் திரிபு ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாவாய். கூற்று 1 ஊராட்சி நகராட்சி சட்டமன்றம் நாடாளுமன்றம் போன்றவற்றில் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் கூறினார். கூற்று 2 திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர் அம்பேத்கர் அயோத்திதாசர். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் சொல்லியிருக்காரு. இதை வந்து தோற்றுவித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர். ஸோ கூற்று 1 கூற்று 2 கீழே இருக்கிற ஆன்சர் வந்து எதுக்கு சரி? ஆப்ஷன் சி கூற்று 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி, கூற்று 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறு. 38வது கொஸ்டின். அறம் எனப்படுவது யாதென கேட்டபின் மறவாது இது கேள் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இந்த வரியானது எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு? அறம் எனப்படுவது யாதென கேட்டபின் மறவாது இது கேள். ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை. சரியாக பொருந்தி உள்ளது எது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 39th கொஸ்டின். சரியாக பொருந்தி உள்ளது எது? இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து எழுத்து கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இ இல் இத்து இல்லு. நாக்கின் நுனிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி கீழ்வாய் நாக்கின் ஓரம் மேல் பல்லின் அடிப்பகுதி நாக்கின் நுனி மேல்வாய் நாக்கின் அடிப்பகுதி. பொறுமை யோசிச்சு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஸோ இத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பல்லின் அடிப்பகுதி நாக்கின் நுனி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்தானது பிறக்குது சரிங்களா. வளையல் மரங்கொத்தி இவை எவ்வகை பெயர்? வளையல் மரங்கொத்தி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரண பெயரா இடுகுறி பெயரா சிறப்பு பெயரா புது பெயரான்னு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. வளையல் மரங்கொத்தி மரது அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே
காரணத்தின் சிறப்பு பெயர். ஓகேங்களா? சரியான இணையை தெரிவு செய்க. சரியான இணையை தெரிவு செய்க. இங்கிலீஷ் இருக்கு, ரைட் சைடு தமிழ் மீனிங் இருக்கு. ஓகேங்களா? இதில் சரியா எது மேட்ச் ஆகிக்குது? மைத்து, தீசிஸ், எபிக் லிட்ரேச்சர், டெம்பஸ்ட். தொன்மம், ஆய்வேடு, செவ்விலக்கியம், சூழல், காற்று. ஸோ ஆப்ஷன் பி 1 மற்றும் 2. இது வந்து தொன்மம், தீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வேடு. இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக பொருந்தி இருக்கு. அலல் கதிர் என்பதன் பொருள். அலல் கதிர் என்பதன் வந்து பொருள் வந்து என்ன? 42வது கொஸ்டின். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதிரவன். ஹென்ரி போர்ட் எந்த ஆண்டில் மோட்டார் வண்டி கண்டுபிடித்தார்? ஹென்ரி போர்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வண்டி வந்து கண்டுபிடிச்சாரு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி அப்டேட் பண்ண ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, ஆல் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. 10 + 2 சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. ரொம்ப பேசிக் கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 12. ஓகேங்களா? சாவி என்னும் சொல் ஒரு டேஸ். சாவி என்னும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ். சாவி என்பது வந்து பார்த்தீங்கன்னா திசை சொல். தேவ துந்துபி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி. தேவ துந்துபி என்று அழைக்கப்படக்கூடிய இசைக்கருவி வந்து என்ன? ஆப்ஷன் சி உருமி. பொதுவர்கள் பொலி உரற்போர் அடித்திடும் நிலப்பகுதி. பொதுவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொலி உரப்போர் அடித்திடும் நிலப்பகுதி. ஆப்ஷன் சி முல்லை. இரு பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். ரெண்டு பொருள் சொல்லக்கூடிய சொல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார். நெய்தல் திணையின் மக்கள். நெய்தல் திணையின் மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பரதவர், பரத்தியர். அடுத்த கொஸ்டின். சோழக்கொள்ளை பொம்மை என்பது. சோழக்கொள்ளை பொம்மை என்பது ஆன்சர் ஆப்ஷன் டி உயிரற்ற பொருள். வரைந்தால் என்ற வினைமுற்று சொல்லை வினையால் அமையும் பெயராக மாற்றுக. வரைந்தால் அப்படிங்கிற வினைமுற்று சொல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினையால் அமையும் பெயராக மாற்றுக. வினையால் அமையும் பெயர் அப்படின்னா வரைந்தவர். மனோன்மணி கண்ணி என்னும் நூலை இயற்றியவர். மனோன்மணி கண்ணி என்னும் நூலை இயற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி குணக்குடி மஸ்தான் சாஹிப். திருநெல்வேலிக்கு அருகில் அகழ்வாய்வு செய்யப்படும் இடம். திருநெல்வேலிக்கு அருகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகழ்வாய்வு செய்யப்படும் இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆதிச்சநல்லூர். 54வது கொஸ்டின். குமரன் பாடினான் கூற்று 1 கூற்று 2. இத்தொடரில் குமரன் என்பது எழுவாய் பாடினான் என்பது வினை பயனலை. கூற்று 2ல வந்து பார்த்தீங்கன்னா இத்தொடரில் குமரன் என்பது எழுவாய் பாடினான் என்பது பயனலை. ஸோ 54 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி விருதாச்சலம். ஆரியப்பட்டர், பாஸ்கரர் இவர்கள் இருவரும் இத்துறையில் சிறந்து விளங்கினர். ஆரியப்பட்டரும் பாஸ்கரும் பார்த்தீங்க அப்படின்னா இத்துறையில் சிறந்து விளங்கினர். ஆரியப்பட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வானியல், பாஸ்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணிதம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல். ஆப்ஷன் ஏ திருமந்திரம். பாரினில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பாரினில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ இந்த கொஸ்டின் டிஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் கொஸ்டினாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ரைட்னு சொல்லியிருக்காங்க.
அமுதச் சுரப்பி என்ற அச்சய பாத்திரம் டேஸ் நாளில் கோமுகி பொய்கையில் தோன்றும். அமுத சுரப்பி என்ற பாத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோமுகி பொய்கையில் வந்து என்னைக்கு வந்து வரும் தோன்றும். ஆன்சர் ஆப்ஷன் சி, வைகாசி திங்கள் முழு நிலவு. ஒரு தொடரில் யார், எவர், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது. எழுவாய் தான். ஓகேங்களா? யார், எவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் தான். ஸோ அடுத்த வீடியோவில் இதேமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.